எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட மார்க்கெட்டில் ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு ஸ்டாக் ஒன்று அப்பர் சர்க்யூட் ஆயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னா போன மாதத்தில் முதல் வாரத்தில் அதானி குரூப் எல்லாமே கண்டினியூ நமக்கு லோயர் சர்க்யூட் ஆகிட்டு வந்தது. ஒரு கட்டத்தில் அப்பர் சர்க்யூட்டாகவும் ஆச்சு. அதே போல் டிவிஸ் லெவல்னு நினைக்கிறேன், இதுவும் நமக்கு லோயர் சர்க்யூட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு ஸ்டாக் ஒன்று அப்பர் சர்க்யூட் ஆயிருக்கு. அதுதான் இன்னையோட கோல்டன் ஸ்டாக்கும் கூட. இது நம்மோட 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். இன்னைக்கு அந்த கான்செப்ட்ல என்னென்ன ஸ்டாக் கிடைச்சிருக்கு, அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத நம்ம முதல் பார்த்துலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆன ஸ்டாக்கு இந்த 5 ஸ்டாக்கு. RBNL 1500 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. லோதா 7600 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. பெல் 1100 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. மாருதி 250 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 350 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா இந்த 5 ஸ்டாக்ல இன்னைக்கு 5600 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. இது 5.5% நமக்கு ப்ராஃபிட். 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு 2 ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸிட் ஆச்சு. பவர் கிரிட் 700 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 400 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா இன்னைக்கு ஒரு 300 ரூபாய், ஒரு 0.25% டேக்ஸ் புரோக்கரேஜ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபாய் 0.5% இதில் டெபிட் ஆகும். 10 மந்த் டார்கெட்டை இந்த கான்செப்ட்ல வரக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் இந்த கோல்டன் ஸ்டாக்கு. கோல்டன் ஸ்டாக் இன்னைக்கு லோதா, இதுதான் இன்னையோட கோல்டன் ஸ்டாக்கு. எதுக்காகன்னா இன்னையோட ரிஸ்க் பாருங்க, வெறும் 0 ரிஸ்கே கிடையாதுங்க. ரிவார்டு 12% கிட்ட 11.87% ரிவார்டு. இது போல் வந்து எப்பாச்சும் ஒரு டைம் தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ இன்னைக்கு கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக். இன்னைக்கு அப்பர் சர்க்யூட்டு, ரிஸ்க் 0. ஓகே, இந்த கான்செப்ட்ல நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லோதா இன்னைக்கு அப்பர் சர்க்யூட் ஆயிருக்கு. 1013 ரூபா 70 காசு. இதுதான் இன்னையோட அப்பர் சர்க்யூட்டு. ஒரு சில புரோக்கிங் கம்பெனிலலாம் அப்பர் சர்க்யூட் லிமிட், லோயர் சர்க்யூட் லிமிட் அப்படின்னு இருக்கும். ஒரு சில புரோக்கிங் கம்பெனிலாம் டிபிஆர், டே ப்ரைஸ் ரேஞ்சுன்னு இருக்கும். இதில் நமக்கு டிபிஆர்னு இருக்கும். இங்கே பாருங்க, இன்னையோட டிபிஆர் 675 ரூபாய் 80 காசு லோயர் சர்க்யூட்க்கு. அப்பர் சர்க்யூட்டு 1013 ரூபாய் 70 காசு. இன்னையோட கோல்டன் ஸ்டாக் லோதாவில் இன்னைக்கு 3817 ரூபா. இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 7.5% புக் பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நான் 3 மணிக்கு ஷார்ப்பாக ஸ்கொயர் அப் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி இன்ட்ராடே அப்படின்றதுனால இது எங்கே ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 3:20 கிட்ட தான் பார்த்தீங்கன்னாக்கா இது அப்பர் சர்க்யூட் ஆகுது. மேக்ஸிமம் எனக்கு 3 மணிக்கே நான் எங்கள் ஆஃபீஸ்லாம் பேசிட்டோம், இது கண்டிப்பாக ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஆஃபீஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஓகே ஃப்ரீஸ் ஆகும்னு அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கும்போது இதை விட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்டுக்கு ஸ்கொயர் அப் டைம்ன்றது 3 மணி அப்படின்றது நான் என்னோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 100% இது வந்து அப்பர் சர்க்யூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக 3 மணிக்கு ஸ்கொயர் அப் பண்ணிடுவேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் எத்தனை மணிக்கு எடுத்திருக்கேன், எத்தனை மணிக்கு முடிச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இது வந்து 11 மணி 10 செகண்டுக்கு எனக்கு பை கிடைச்சிருக்கு. தென் 3 மணிக்கு ஷார்ப்பாக 3 மணி 5 செகண்டுக்கு ஸ்கொயர் அப் பண்ணியிருக்கேன். 976 ரூபாய் 45 காசில். ஸோ இது எங்கே அப்பர் சர்க்யூட் ஆகுதுன்னு பார்க்கும்போது 1013 ரூபா. இங்கேருந்து ஒரு 5% தாராளமாக கிடைச்சிருக்கும். இருந்தாலும் என்னோட டைம் 3 மணி அப்படின்றதுனால ஸோ அந்த ப்ரைஸில் கட் பண்ணியாச்சு. இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னாக்கா என்னால் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியுது. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பெரிய அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈக்விட்டி இன்ட்ராடே இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்மளால ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளால இதில் ட்ரேட் பண்ண முடியும். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம 1 லட்ச ரூபா வச்சு பிஸ்னஸ் பண்ணும்போது 10% ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கு 10,000 ரூபா ப்ராஃபிட்டு. இதே நம்ம 10,000 ரூபா வச்சு ட்ரேட் பண்ணும்போது நமக்கு 10% போது 1000 ரூபா ப்ராஃபிட்டு. இதுதான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் வராது. நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலும் நம்மளால் கண்டிப்பாக இதில் ட்ரேட் பண்ண முடியும். இன்னைக்கு ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரி டே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். செகண்ட் கான்செப்டில் ஒரே ஒரு என்ட்ரி போயிருக்கேன் நான். இன்னையோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 4100 ரூபா. இதோட ரிஸ்க்கு 175 ரூபா. ரிவார்டு 920 ரூபா. இதுதான் நான் எடுத்திருக்கக்கூடிய என்ட்ரியோட கான்செப்ட்டு. நான் என்னோட அக்கௌண்ட்டில் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு நான் மொபைலில் தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன், ஏஞ்சல் லோன் பிளாட்ஃபார்மில்.
ரூ. 163.75 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இந்த என்ட்ரி எடுக்கும் போதே ஒரு ரூ. 500 ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணிடணும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேன். ட்ரேட் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த டைமில் எனக்கு ஈக்விட்டியில் ஒரு ஆர்டர் கிடைச்சதுனால அதில் நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடும் சொல்லிட்டு அங்கே போய் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் ஒரு ரூ. 800 மேலே ப்ராஃபிட் வந்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. அந்த டைமில் ஓகே, நம்மளோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் ரூ. 500 மேலே அப்படின்னும் போது ரூ. 800 போயிட்டு ரிவர்ஸ் வந்திருக்கு அப்படின்றதுனால நான் இதே ரேட்டில் முடிச்சிட்டேன். ஒரு ரூ. 250 இருக்கும்போது நான் முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் அதான் இறங்கிடுச்சு. அது ரூ. 163.75. இருந்தாலும் இங்கே ஒரு ரூ. 50 லெஸ் ஆகிட்டு நமக்கு ஒரு ரூ. 100 ப்ராஃபிட் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் ஆகும். இது நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ரெகுலராக இது போல் ப்ராஃபிட்டில் புக் பண்ணும்போது மந்த்லி நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு பெரிய அளவுலேயே இது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக இன்னைக்கு ஈக்விட்டி இன்ட்ராடேக்காக புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். அதில் இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் நமக்கு வந்திருக்கு, என்னென்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான். RVNL, எலக்ட்ரா, லோதா ஆல்ரெடி தெரியும் நமக்கு. நம்ம எதிர்பார்ப்பு 1%, பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20% அப்பர் சர்க்கிட்டாக இருக்குது. ஸோ அதில் டார்கெட் அச்சீவ் இன்னைக்கு. அடுத்து ஒலெக்ட்ராவில் 540 ஹை பிரேக் ஆகலை, 522 லோ பிரேக் ஆகுது. தென் 529 கிட்டத்தட்ட 1.5% இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இந்த லாஸ் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியல. ஓகே, இங்கே ஒரு 0.5% மேபி வந்து 1% இங்கே லாஸ் வருது. 2.5% லாஸ் வருது. தென் இது வந்து லோவும் போகலை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் மட்டும் இன்னைக்கு 2.5% லாஸில் புக் ஆகிருக்கு. தென் இதில் RVNL 66.50 ஹை பிரேக் ஆயிருக்கு. 1% தாராளமாக கிடைச்சிருச்சு. இப்போ ரெண்டு ஸ்டாக்ல RVNL, லோதா இது ரெண்டுத்துலேயும் நமக்கு 2% ப்ராஃபிட்டு. எலக்ட்ரா இதில் மட்டும் 2.5% லாஸ் வருது. டோட்டலாக நெட்டாக பார்க்கும்போது நமக்கு இந்த கான்செப்டில் 0.5% லாஸ் வந்திருக்கு. ஸோ ரெகுலராக நமக்கு ப்ராஃபிட் தான் வந்துட்டு இருக்கு. லாஸ் வந்தாலும் இது போல் சின்ன லாஸ் தான் வருது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரேட் பண்ணும்போது ஒரு சில ஐடியாஸ்லாம் நமக்கு தோணும். இன்னையோட ட்ரேடிங் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. நாளையோட மார்க்கெட் ட்ரெண்டில் என்னோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.